வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையலறையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மசாலா பொருள் தாங்க ஜீரகம். ஆனால் இந்த ஜீரக விதைக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பலருக்கும் தெரியாது. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் ஜீரக தண்ணீர் குடிப்பது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடும். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்புச்சத்து மற்றும் சில தாவர சேர்மங்கள் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தருவதாக கூறப்படுது. ஆனால் ஜீரக தண்ணியை எப்படி குடிக்கணும், எவ்வளவு அளவு ஜீரகத்தை எடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும், எந்த நேரத்தில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ தவறான முறையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு விளைவுகள் நிறையாவே ஏற்படும். ஸோ சரியான முறையில் எப்படி ஜீரக தண்ணீரை பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஜீரகம்ங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய சமையல்லையும் பாரம்பரிய மருத்துவ முறையிலையும் பயன்படுத்தப்பட்டு வருது. இதனுடைய அறிவியல் பெயர் குமினம் சைமீனியம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இயற்கை சேர்மங்கள் என்னென்னா, குமினால்டி டிஹைட்ரேட், தயமால், ஃப்ளேவோனாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ், டெர்பன்ஸ். இது எல்லாம் தான் சேர்ந்து உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குதுங்க. இது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ இது எல்லாம் பலவித மாற்றங்களை ஏற்படுத்துது. முதல்ல ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் ஜீரகத்தில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மேங்கனீஸ், ஜிங்க், விட்டமின் இ, விட்டமின் ஏ போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. நம்ம குடிக்கும்போது ஜீரகத்தில் இவை அனைத்துமே அதிக அளவில் கிடைக்கும். இதனால் நம்ம உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த ஜீரக தண்ணீரை குடிக்கிறதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, செரிமானத்திற்கு இது உதவியாக இருக்குது. ஜீரகம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண சார்களுடைய சுரப்பியை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால உணவு எளிதாக ஜீரணமாகுது, வயிறு உப்பசம் குறையும், வாய்வு தொந்தரவு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சாப்பிட்ட பிறகு வயிறு கனமாக இருந்தால் நீங்க ஜீரக தண்ணீரை குடிச்சிங்கன்னா அது எல்லாமே சரியாயிரும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு நீர்ச்சத்தை வழங்குறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. காலையில நம்ம தண்ணீர் குடிக்கிறது ஒரு நல்ல பழக்கங்க. அது கூட நம்ம ஜீரக தண்ணீரை குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமான. இதனால உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் நீர் சத்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆக்கப்படும். ஏன்னா நீர் சத்து உடல்ல குறைஞ்சிச்சுன்னா பலவிதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு அது வழிவகுக்கக்கூடும். ஸோ நீர் சத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால தாங்க. ஜீரகத்துல பல ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய சேர்மங்கள் இருக்குது. இதனால உங்களுடைய செல்கள் சேதம் அடையிறதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்துல இயற்கையாகவே இரும்பு சத்து இருக்குதுங்க. ஆனா ஜீரக தண்ணீரை மட்டும் குடிச்சா இரும்பு சார்ந்த பிரச்சனை சரியாயிடும் நினைக்காதீங்க. அது ஒரு பகுதி. அது கூடவே இரும்பு சத்து நிறைந்த உணவுகள், காய்கறிகள், பழங்கள், முக்கியமா முருங்கைக்கீரை, அந்த பசலிக்கீரை, பருப்பு கீரைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உணவுகள், பாசிப்பருப்பு, அந்த கிரீன் கிராம் சொல்றோம்ல, அதுல இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கு. பேரிச்சம்பழத்தை விட இந்த பாசி பயிரில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. ஸோ அந்த உணவுகளோடு சேர்த்து நீங்க ஜீரக தண்ணீர் எடுக்கும்போது இரும்பு சத்து குறைபாடு இதெல்லாம் சரியாக்கப்படும். அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு தான் இந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படும். அது எல்லாமே சரியாயிரும். அடுத்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுதுங்க. ஜீரக தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைச்சி வெளியில் தள்ளப்படும். ஸோ உங்கள் உடல் எடை நல்லாவே குறைக்கப்படும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே நல்லா செரிமானம் ஆயிரும். உடலுக்கு நல்ல ஒரு மெட்டபாலிசம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜீரக தண்ணியை நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும். அது கூடவே நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு. ஸோ அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து ஜீரக தண்ணீர், உடற்பயிற்சி இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணீர் பயன்படுது. அதனால நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக இந்த ஜீரக தண்ணீரை எடுத்துக்கலாம்.
அடுத்து 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் தாவர சேர்மங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுதுங்க. இதய நலனுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஜீரகத்தில் இருக்குது. ஸோ அது கூட சேர்ந்து நம்ம தினமும் உடற்பயிற்சி, உணவு, ஜீரக தண்ணீர் இது எல்லாமே எடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய இதயம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 8வது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுதுங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த 21 நாட்கள் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய தோலில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உங்களுடைய முகங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஏன்னா முகத்தில் ஏதாவது பரு இருந்தாலோ அது எல்லாமே சரியாயிரும். குடலும் சுத்தமாக்கப்படுமா, ஸோ குடல் சுத்தமானோடனே முகம் அழகாக பளபளன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தோல் ஆரோக்கியம் ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம்ல. நம்ம இதுக்காக என்னென்னமோ செய்வோம். ஆனால் நீங்கள் ஜீரக தண்ணீரை தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்தாவே உங்களுடைய தோல் நல்ல பளபளப்பாயிரும். ஒரு கிளியரான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. காலையில் நிறைய பேருக்கு எந்திரிக்கும் போதே உடல் சோர்வு இருக்கும். ஆனால் இந்த ஜீரக தண்ணீரை எடுக்க எடுக்க உடல் சோர்வு சரியாயிரும். அந்த ஒரு நாளுக்கான புத்து உணர்ச்சி நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜீரக தண்ணி எடுக்க எடுக்க உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள், நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஸோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஜீரக தண்ணீரை சரியான முறையில் எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும். அப்போ சரியான முறையில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா தவறான முறையில் சிலர் பயன்படுத்துறதுனால அது ஆபத்துகளை ஏற்படுத்துது. ஸோ சரியான முறையில் எப்படி எடுக்கலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக எடுக்கக்கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதிகமாக பயன்படுத்தினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். இந்த லைனை, இந்த பழமொழியை நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை 1 டம்ளர் தண்ணியில் இரவு முழுக்க நீங்கள் ஊற வச்சு காலையில் வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கலாங்க. இது ஒரு மெத்தட். அடுத்து 2வது மெத்தட் என்னென்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை 2 டம்ளர் தண்ணியில் நீங்கள் போட்டு, அதாவது கொதிக்க வைக்கிற மெத்தட். நீங்கள் அடுப்பை ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனதை நீங்கள் 1 டம்ளர் ஆகி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆற விட்டு நாக்கு பொறுக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான சூடோடு நீங்கள் குடிக்கணும். ஸோ இது 2வது மெத்தடு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூட மெத்தட். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிலருக்கு ஊற வச்சு சாப்பிட்றது பிடிக்காது. அது ஏதாவது ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், பிடிக்காது. அதனால செகண்ட் மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் செகண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாக கொதிக்க வச்சு வெதுவெதுப்பான நிலையில் குடிக்கிறது. ஸோ அது நல்லாவே இருக்கும். அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். எந்த நேரத்தில் குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இது குடித்து ஒரு 1/2 மணி நேரம் சென்று நீங்கள் மற்ற உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாமே நம்ம உடலால் உறிஞ்சிக்கணும். நீங்கள் இதை குடித்தோன்னே வேறு ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா அதோட ஊட்டச்சத்து நம்ம உடலால் உறிஞ்சப்பட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இதை குடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி, காஃபி குடிக்கிறதா இருந்தாலும், இல்லை காலை உணவு எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறேங்க. ஒரு நாளைக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் இதை குடித்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையில் மட்டும் குடித்தா போதும். ஸோ 1 டம்ளர் அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். நண்பர்களே, ஜீரக தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பானம். இது பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.